ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெஜ் கட்லெட் செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வேக வைத்த கேரட், பீன்ஸ், வேக வைத்த உருளைக்கிழங்கு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், வேக வைத்த பச்சை பட்டாணி மற்றும் மைதா மாவு, பிரெட் கிரம்ஸ், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நம்ம எப்படி வெஜ் கட்லெட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி பேனை வச்சு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சாப்டு ஆனியனை போடணும். ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வேக வைத்த கேரட் மற்றும் பீன்ஸ், கேரட் பீன்ஸ் வதங்கினோன்னே வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணுறோம். அதன் பிறகு வேக வைத்த பச்சை பட்டாணியை சேர்க்கவும். மஞ்சள் தூள், அதுக்கு ஏற்றபோல் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளவும். ஆற வைத்த பிறகு சிறு சிறு உருண்டைகளாக செய்து கொள்ளவும். ரவுண்டான பாலை எடுத்து இப்படி தட்டையாக்கிக்கணும். தட்டையாக்கிக்கிட்டு ஷேப் பண்ணிக்கணும். ஷேப் பண்ணதுக்கப்புறம் மைதா மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணியான பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். அதன் பிறகு இதை நம்ம இதில் டிப் பண்ணணும். டிப் பண்ண உடனே இந்த பிரெட் கிரம்ஸ் இருக்குல்ல, இந்த பிரெட் கிரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுக்கணும். நல்லா கோட் பண்ணி எடுக்கணும். பிரெட் கிரம்ஸ் இல்லாதவங்க ப்ரெட்டை வாங்கி அதை மிக்சியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் கிடைக்கும். நல்லா எடுத்து கோட் பண்ணணும். பிறகு அதை நம்ம இந்த ஆயிலில் ட்ராப் பண்ணுறோம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சா ஆயில் உரியும். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கட்லெட்டை செய்யணும். சுட சுட கட்லெட் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.